ஆயுத நீட்சிக்கு வரவேற்கின்றோம். அதிமுக தேர்தல் அறிக்கையில் மதுவிலக்கை சொல்லி மக்களை ஏமாற்ற முயற்சியா என்று தலைப்பிட்ட கடிதத்தை தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு, கட்சி தொண்டர்களுக்கு திமுக தலைவர் எழுதியிருக்கிறார். வரக்கூடிய தேர்தலில் அதிமுக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில மதுவிலக்கை கூட இடம்பெற செய்யக்கூடும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இது மக்களை ஏமாற்றக்கூடிய முயற்சி என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அதிமுகவுக்கு அப்படிப்பட்ட ஒரு திட்டம் இருக்கிறதா? எனில் அது எடுபடுமா? அது சரியான நிலைப்பாடா? யார் கொண்டு வந்தால் என்ன என்பதை என்று வரவேற்காமல் இதை குற்றம் சொல்வது அப்படிங்கிறது சரியா தவறான அரசியலா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு கண்ணதாசன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை இணைச் செயலாளர் திரு கண்ணதாசன் அவர்களும், ஆளும் அதிமுகவுடைய தோழமை இயக்கமான தமிழ் மாநில முஸ்லீம் லீகுடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்களும் இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சென்ற ஆண்டுடைய நடுப்பகுதியில நீங்களும் ஒரு உறுதியான நிலைப்பாட்டு எடுத்து மதுவிலக்க நாங்கள் கொண்டு வருவோம், மதுவிலக்கு தான் எங்களுடைய பூரண மதுவிலக்கு தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு அறிவிக்கிறீங்க. அதிமுக தவிர இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேகமான இயக்கங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்து விட்டது. அதிமுகவும் எடுத்தால் அதுதானே சரியா இருக்கும். எவர் கொண்டு வந்தாலும் வரவேற்போம் அப்படிங்கறத சொல்லாம இது பசப்பு வார்த்தைகள், இது மக்களை ஏமாற்றக்கூடிய முயற்சி அப்படின்னா அந்த ஒரு கொள்கை வரணும், அந்த ஒரு விஷயம் வரணும் அப்படிங்கறத தாண்டி அதுல யாருக்கு பெயர் அப்படிங்கிற ஒரு போட்டி. நிச்சயமாக நீங்க திராவிட முன்னேற்ற நிலைப்பாடை இந்த 7 பேரை விடுதலை செய்யணும்னு தமிழக அரசு அறிவித்த பொழுது வரவேற்று திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல இந்த மதுவிலக்கை கடந்த ஜூலை 2015 முதல் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நான் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொன்ன பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மது ஒழிக்க வேண்டும், மது விலக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது இந்த ஆட்சியாளர்கள் அதை கேட்கவே இல்லை. காந்தியவாதி சசி பெருமாள் மரணத்திற்கு பிறகாகட்டும், கோவன் போன்ற பாடகர்கள், அதே போல பல்வேறு மக்கள் இந்த மதுக்கடைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்திய பொழுது மக்களை அடித்து விரட்டி மதுக்கடைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தது இந்த அரசாங்கம். அங்க காவல்துறை முழுவதுமாக ஈடுபடுத்தப்பட்டது. அதே மாதிரி நந்தினி என்ற சட்டக்கல்லூரி மாணவன் இன்னும் தெரியும் எத்தனை வழக்குகள் முதல்வர் வீட்டுக்கு முன்னாடியே நான் போராட்டம் நடத்த போறேன்னு போகும்பொழுது கூட கைது செய்யப்பட்டார்கள். இப்படி மாறி வரும் சூழலில் இந்த மதுவிலக்கு மிக மிக அவசியம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்த இந்த சூழலில் எல்லாரும் பேசலாம், நான் ஒன்னும் தவற சொல்ல, மற்ற யாரையும் அதிமுக மட்டும்தான் உறுதியா செய்யாமல் இருந்தது. அவங்களும் வராங்க. சொல்ல வரேன் எப்ப உறுதின்றது நீங்க அடிப்படையா புரிஞ்சுக்கணும். நீங்க கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த அரசு மதுவிலக்கை கொண்டு வரும் சொன்னாங்க. கடந்த தலைவர் கலைஞர்கள் கடிதத்தில் குறிப்பிட்டபடி 2008ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தலைவரை சந்தித்து கேட்ட பொழுது 2006ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 1300 மதுபான கூடங்களை மூடியிருக்கிறோம், 128க்கு மேல மதுக்கடைகளை மூடியிருக்கிறோம் என்ற செய்தி எடுத்து சொன்னாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு எவ்வளவு வேண்டுகோள்கள், எத்தனை கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன, கோயில் பக்கத்துல, பள்ளிக்கூடங்கள் பக்கத்துல. நீங்க சொல்லக்கூடிய அதே 2008 தான் ஒரு வேண்டுகோள், தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வரணும் அப்படின்னு. அது வேற யாரும் வச்ச வேண்டுகோள் இல்ல, திமுகவுடைய பொதுக்குழு வைத்த வேண்டுகோள். அதை திமுக அரசே இல்ல, அதான் சொல்ல வரேன். அதை நாங்கள் படிப்படியாக கொண்டு 2011 காலகட்டத்தில் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது எங்களுக்கு, ஆனால் ஆட்சியில் இல்ல. நாங்கள் அதுக்கு பிறகு படிப்படியா கொண்டு வருவோம் சொன்னீங்க. படிப்படியா திமுக இந்த அரசு அதுல எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கல, எதுவும் செய்யலங்கிறது உண்மை. திமுக ஆட்சியில நீங்க ஆட்சிக்கு வரும்போது 7300 கோடி ரூபாயா இருந்த மது மூலமான வருமானம் 2011-12 நீங்க போகும்போது 18,000 கோடியா ஆக்கிட்டு போறீங்க. நிச்சயமாக, அதாவது ஒரு உயர் தார்மீக அப்ப இருந்த விலைக்கும் அதற்கு பிறகு ஏற்றப்பட்ட விலைக்கும் மதுவினுடைய உயர்த்தினால் அதனுடைய கன்சம்ஷன் குறையுன்ற அடிப்படையில் மதுபான விலைகள் மிக அதிகமாக உயர்த்தப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியிலும் உயர்த்தப்பட்டது. எலைட் பார்களும் திறந்தாங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். எலைட் பாரும் திறந்தாங்க. உள்நாட்டு சரக்கு மட்டுமல்ல, வெளிநாட்டு சரக்கும் மக்கள் பருகணும்ன்றத எலைட் பார்கள். விலை ஏற்றத்தால் மட்டுமே கூடிய வருவாய் இல்ல அப்படிங்கிறது நீங்க உணர்வீங்க. கன்சம்ஷன் இருந்திருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. கன்சம்ஷன் இருந்திருக்கு, நான் இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனால் நாங்க ஏன் நீங்க அப்ப கொண்டாந்தீங்கன்னு தலைவர் கலைஞர் தெளிவா பதில் சொல்லி இருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மது கொண்டு வந்தால் கூட, மதுக்கடைகள் திறந்தால் கூட
1974ஆம் ஆண்டே மூடிய திராவிட முன்னேற்ற கழகம். அதான் தலைவர் சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மட்டும் ஒரு பழி சுமத்துவது போல கொண்டு வந்தீர்கள், மூடினீர்கள். ஆனால் அதை திறந்தது யார் என்பதை பற்றி பதில் சொல்லாம ஊடகங்கள் தான் சொன்னாரு. நான் சொல்றேன், இந்த ஏன் இப்ப வந்து அவநம்பிக்கை சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஏதாவது ஒரு அறிவிப்பாவது சொல்லுவாங்க. பக்கத்து மரியாதை தளபதி அவர்கள் சொன்னாங்க, பக்கத்து மாநிலங்கள் போல படிப்படியாவது கொண்டாடுங்கன்னு. அதை கூட கேட்காமல் நத்த விஸ்வநாத சட்டப்பேரவையில் என்ன பதில் சொன்னாரு? முடியவே முடியாது, தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்ல. திமுக தலைவர் சொன்ன பதில் அதே பதிலே அவர் திரும்ப சொன்னாரு. அது மட்டுமல்ல, மத்திய அரசு கொண்டு வந்தா மூட தயார்னாரு. இப்போ இவங்க இப்படி ஒரு நிலைமை தமிழகத்தில் இப்படி மதுவுக்கு எதிராக, இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு நிலை உருவாகி இருக்கும் பொழுது மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படி அறிவிப்பை வெளியிடலாம் என்ற ஒரு அச்சத்தை தலைவர் வெளிப்படுத்தியிருக்கார். அதோட நோக்கத்தை அவர் கேள்வி கேட்கிறார். ஆனா இதுலயாவது வராதா அதிமுக இப்படியாவது தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்காதாங்கிற இயக்கத்தோடையும் பல பேர் இருக்கிறாங்க. ஏன் இத்தனை உடம்புப்படியாக இருக்கிறது அதிமுக இந்த ஒரு மதுவிலக்குங்கிற விஷயத்துல? there is almost a political consensus. அதிமுகவும் அதனது தோழமை இயக்கங்களும் நீங்களா தமிழ்நாட்டில் அத்தனை கட்சிகளும் அதை வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதுலயாவது வருமா, இதுலயாவது வந்தா தேவையே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் அதிகம். அருமை சகோதரர் கண்ணதாசன் சொன்ன போது அந்த 7 பேர் விடுதலைக்கு வந்து வரவேற்பு தெரிவிச்சோம் அப்படின்னு. ஆனா அவர் ஆட்சியில இருக்கும் போது அந்த 7 பேர் விடுதலை பற்றி அவர் பேசவே இல்லை, எதுவுமே செய்யல. இதையும் தாண்டி காங்கிரஸ் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. அந்த காங்கிரஸோட தான் இப்ப கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கேள்வி அத பத்தியே பேசினாலும் கூட 2008 நளினிய பிரியங்கா காந்தி சந்திச்சதே குற்றம்னு பேசியவர் வேற யாரும் அல்ல, செல்வி ஜெயலலிதா அவர்கள். இது அவங்க குடும்ப பிரச்சனை இல்ல, நாட்டுடைய பிரச்சனை. திமுக அரசு நளினி உள்ளிட்டோரை விடுதலை செய்யறதுக்கு முயற்சி செய்தது குற்றம் சாட்டியவர் ஜெயலலிதா. இன்னைக்கு நிலைக்கு கூட்டணியில இருக்கும் போது அங்கே மேல் சபையிலும் சரி, எதிர்க்கட்சி தலைவராக அவங்க என்ன பண்றாங்க, இவர் வரவேற்கிறாரு, அவங்க எதிர்க்கிறாங்க, அவங்களோட கூட்டணி. இந்த நிலைப்பாடு எவ்வளவு பெரிய முரண்பாடு, அவர்களுடைய ஒவ்வொரு அறிக்கைக்கும் ஒவ்வொரு செயல்பாடுக்கும் உள்ள முரண்பாடு. அண்ணன் ஆரம்பிச்சு அதனாலதான் சொல்றேன். அப்புறம் இன்னொன்னு முரண்பாடு எடுத்துக்கிட்டா 7 பேர் விடுதலை வரவேற்ற அதே சமயத்துல திரு சதாசிவம் தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய நேரத்தையும் கேள்வி எழுப்பியது திமுக. அப்புறம் இன்னொன்னு, இப்ப நீங்க மது விலக்கை பத்தி பேசுறீங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நிலைப்பாட்டை சட்டமன்றத்திலே அந்த துறையின் அமைச்சர் கருணாநிதி அவர்கள் தெரிவித்த கருத்தை மிக தெளிவாக தெரிவித்தார்கள். தெளிவாக தெரிவித்தார்கள். இதுவரை அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கருணாநிதி அவர்கள் வேண்டுவதைப் போல, இல்லை விரும்புவதைப் போல மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்தால் இவர் வரவேற்கட்டும். அதை யார் முடிவு செய்ய வேண்டும்? யார் முடிவு செய்ய வேண்டும்? யார் முடிவு செய்ய வேண்டும்? அதனால் தேர்தலுக்கு முன்பாக இது போன்ற வார்த்தை ஜாலங்களை மிக அழகாக செய்யக்கூடியவர் கருணாநிதி அவர்கள். அது அவர்கள் கொண்டு சொன்ன பரவாயில்லையே, அதுதான் கொண்டு வர்றதாலும் பிரச்சனை, கொண்டு வரலைந்தாலும் கருணாநிதி அவர்களுக்கு மது விலக்கை கொண்டு வரலைந்தாலும் பிரச்சனை. 2015 ஜூலை வரைக்கும் கொண்டு வரல. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மனமாற்றம் ஏற்படுது. ஒரு நாள் மாலையில ஒரு கேபினட் கூட்டம் நடக்குது, அன்னைக்கு இரவு அவசர அவசரமா ஒரு நிலைப்பாடு எடுக்கப்படுது. அது போல அவங்க ஒன் பர்டிகுலர் டே மாத்தினா என்ன தப்பு? இல்ல, அதாவது மக்களுடைய வாழ்வாதாரத்தை பொறுத்து, வாழ்க்கை சூழலை பொறுத்து ஒரு அரசியல் கட்சி இயங்க வேண்டும். அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ வந்தது அறிவிப்பதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு மது ஊட்டப்படுகிறது, அது வாட்ஸ்அப்ல எல்லாத்திலும் பரப்பப்படுகிறது. அதை பார்த்து மனம் நொந்து இந்த அளவுக்கு மோசமாக குழந்தைகளையும் குடிக்க வைக்கக்கூடிய இந்த ஆட்சியாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அந்த கருத்தை வெளியிட்டு மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற அறிவித்தது. இன்னும் நான் நினைக்கிறேன், இப்ப எங்களோட அப்ரிகன்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் இந்த போல எப்படி தமிழகத்தை ஒரு திட்டமாக செய்யலாம் சொன்னாங்களே, நாங்க திமுக தலைவர் சொன்னது போல விரும்பினது போலன்னு. அண்ணா நூலகத்தை என்ன பண்ணாங்க, மதுரையில் பறக்கும் திட்டத்தை என்ன பண்ணாங்க, இப்படி எல்லா திட்டங்களையும் வீணடிச்சாங்களே இவங்க. நாங்க விரும்புற கொண்டாந்துருக்க வேண்டியதானே. இப்போ இது சொல்றது இந்த தேர்தலுக்காக இப்படிப்பட்ட ஒரு பொய்யை மக்களிடம் பரப்ப போறாங்கன்றதை நாங்க சொல்றோம். திமுக தலைவர் இப்படி தேர்தல் அறிக்கையில வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா திரு சேகர்? அது அம்மா தான் பதில் சொல்லணும்.
மாண்புமிகு தமிழக முதல்வர் தான் பதில். ஏன்னா இவருக்கு வந்தாலும் குற்றம், வரலைன்றாலும் குற்றம். முன்னக்கூட்டியே சொல்லி வைப்பான். இல்ல முன்னக்கூட்டியே முன்னக்கூட்டியே சொல்லி வச்சுட்டா பிரச்சனை இல்ல. இல்ல தேர்தல்ல தோக்க போறோம்னு தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி சில அறிவுரைகளை எடுத்து வச்சுக்குவார். தேர்தல் கமிஷன் சரியில்லை, அது சரியில்லை, பணம் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க. சொல்லிட்டோம்னா அதை வச்சு பேசிக்கலாம். அந்த மாதிரி இப்ப தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லி போறாங்க, முன்னக்கூடியே சொல்லி வச்சிருவோம் அப்படின்னு முன்னக்கூடியே இவர் இதெல்லாம் வார்த்தை ஜாலமாக சொல்றாரு. இது மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு நல்லாவே இதுலயாவது வருமா வராது. இந்த முடிவை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தான் தெரிவிக்கணும். அதனால அவங்களுடைய முடிவு தான் இறுதியாக இருக்கும். அதனால அந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்வது என்பது மாண்புமிகு தமிழக பொலிட்டிக்கல் கன்சென்சஸ் இதுல இருக்குன்னு நீங்க மக்களுடைய கருணாநிதி அவர்கள் உணர்வதை போல, நாம் உணர்வதை போல, ஊடகங்கள் உணர்வதை போல, மக்கள் உணர்வதை போல மாண்புமிகு தமிழக முதல்வரும் இதை தெரிந்திருப்பார்கள், புரிந்திருப்பார்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும் எப்ப செய்யணுமோ அந்த நேரத்தில் தக்க நேரத்தில் அது சரியா செய்வாங்க. அதுல எனக்கு அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அது எல்லாம் இது தாமதம் இல்லாம இப்ப செய்ய 2-3 ஆண்டுகள் அதற்கு மேல போராடிட்டு இருக்கும். அதாவது இதை செய்ய வேண்டியவர்கள் அவர்கள் தான் அந்த தருணத்தில் செய்வார்கள். அதை தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அதை விட்டு மக்கள்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் சொல்றது மக்கள்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஊடகம் சொல்றதும், எதிர்கட்சி தலைவர்கள்லாம் சொல்றாங்கிறத ஊடகம் சொல்றதும், எதிர்கட்சி தலைவர்கள்லாம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதும் எல்லாரும் சொல்வதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி நடத்தல. அவங்க ஆட்சியை அவங்க எப்படி மக்களுக்காக செயல்படுத்தணுமோ செயல்படுத்தணும். இதுதான் ஜனநாயகம். அதாவது மக்களுக்கு எது எப்ப செய்யணும், எப்படி செய்யணும்ங்கிறத அவங்களுக்கு தெரியும், அவங்க செய்வாங்க. இல்லங்க இவங்க எல்லாம் வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்துல ஒரு முக்கியமான அங்க எதிர்க்கட்சி வந்தாலும் அவருக்கு கஷ்டம் வரேன்னு சொல்லிட்டு ஒருவேளை வர வந்தாலும் சொல்லிட்டாங்க. அதாவது சர்வாதிகாரத்தினுடைய அந்த எச்சமாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட தெளிவா வெளிப்படுத்துறாரு. மக்கள் நினைக்கிறாங்க, எதிர்கட்சிகள் சொல்றது அவங்க நினைக்கிறது நாங்க செய்யணுமா அப்படின்னு கேட்கறது ஒரு மிக சர்வாதிகாரம். நீங்க கேட்கறீங்க அவங்க சொல்றத வந்து நாங்க செய்யணுமா அப்படின்னு கேட்கறது ஒரு முதல்வர் மக்களுக்கு காந்தியவாதி சசி பெருமாள் வந்து எதுக்காக போராட்டம் நடத்தினாரு? ஒரு நாகர்கோவில் ஒரு கடையை மாத்தணும் போராட்டம் நடத்தினாரு. அதுக்கே வந்து இறந்தார், உயிர் விட்டார். அப்பொழுதாவது இவர்கள் வந்து அந்த அறிவிச்சு நாகர்கோவில் அவர் வந்து உண்ணாமலை கடையில அது என்னமோ சசி பெருமாள் போராட்டம் நடத்தி அந்த காலத்திலே உருவாச்சு. திமுக நான் கேட்கிறேன் மதுவுக்கு எதிரான போராடினார். அது வந்து பள்ளிகளுக்கு அதிகமாச்சு. மதுவுக்கு எதிரான கருத்து மதுவின் பாதிப்பு என்பது சாலைகளில் பெண்கள் குடித்து விட்டு கிடக்கிறார் வெளியில வந்த பிறகு ஆட்சியில வந்து இலக்கு வைத்து தீபாவளிக்கு வேலை வைக்கணும் 48,000 கோடி சொல்லி மிக மிக மோசமா. நான் கேட்கிறேன், எலைட் பார் மதுவை மூடணும்னு சொல்றவங்க எலைட் பார் திறந்து வச்சு கலர் கலர்ல லைட் வச்சு அரசே சாராயத்தை விற்கிறதுன்றது எந்த ஆட்சி? அரசு சாராயம் விற்றது திமுக ஆட்சியிலும் தான், அதிமுக ஆட்சியிலும் தான். உங்களுடைய இந்த விருப்பம் எனக்கு புரியுது. உங்களுடைய எண்ணம் வந்து இந்த ஆட்சி மீது மதுவிலக்கு பற்றி குறைச்ச விட திமுக சேர்த்தோம். அதைத்தான் தலைவர் கலைஞர் சொல்லியிருக்காரு. நாங்க கடையை மூடணும், கடையை திறந்தது யார் என்றதை சொல்றதுக்கு ஊடகங்கள் மற்றவர்கள் ஏன்னா தயக்கம் தலைவர் கேட்கிறாரு. சொன்னது போல கடைகளை குறைத்தோம், ஆனா இங்க கடைகளை அதிகப்படுத்தி அதிகம் வளர்த்தாங்க. எங்களுடைய கடைகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஆன் அன் ஆவரேஜ் 2003 இருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டா
அந்த ஒரு 6800 அடிப்படையில தான் இருக்கே தவிர முன்ன பின்ன மாறிதே தவிர பெரிய அளவு மாற்றங்கள் நீங்க தெளிவா தெரியும். உங்களுக்கு ஆர்டிஐ பெட்டிஷன் இருக்கு, பெரிய அளவுக்கு மாற்றல அன்னைக்கும் இன்னைக்கும். அதாவது தனியார் வருமானம் பண்ணினத அரசுக்கு வருமானமாக மாத்திருக்காங்க. அதை நீங்க தொடர்ந்து எல்லாம் செஞ்சிருக்கீங்க. நீங்க முதல்ல தனியாருக்கு விட்டீங்க, தனியார் கொள்ளை லாபம் அடிச்சு எல்லாமே பண்ணிட்டு போனாங்க. சரி, அப்படி கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசுக்கு வருமானம் வந்து அரசு அதுல செயல்பட்டு வந்தது. அதை திமுக தலைவர் கருணாநிதி அவர்களும் கண்டினியூ பண்ணாரு, எல்லாமே செஞ்சாரு. இப்ப தேர்தலுக்காக இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, தேர்தலுக்காக இதை சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்வதை போல தேர்தல் அறிக்கையில வரணும் அப்படின்னா நம்ம சொல்லிவிட்டோமே, அந்த அம்மா கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்காக முன்னக்கூடிய ஒரு பூஸ்டப்ப போட்டு வைக்கிறாரு. அதனால இதெல்லாம் வந்து தேர்தலுடைய வாய்ஜால வித்தைகள், கருணாநிதிக்கு கை வந்த கலை. அதனால இதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்பயாவது வந்தா மகிழ்ச்சி அடையணும். நாங்க வந்து எப்பொழுது வந்திருந்தாலும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கோம். ஆனா இவர்கள் வாய்ஜாலன்னு சொல்றாங்கல்ல, இந்த வாய்ஜாலத்திலே 5 ஆண்டு காலத்தை ஓட்டி விட்டு இப்போது தேர்தல் தோற்று விட போவதற்காக இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை வெளியிட்டு மக்களை ஏமாற்ற விடுவார்கள். ஆக மக்களை ஏமாந்து விடாத ஒரு அறிக்கை தலைவர் கலைஞர் சொல்றாரு. தேர்தல் அறிக்கையில இடம்பெற போகுதா இல்லையா இவையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அது அதிமுகவுடைய தலைமை எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. அது வரப்போகிறதா, மதுவிலக்கு அப்படிங்கிறது இந்த தேர்தலில் எதிரொலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க போகிறதா, இதுல ஒரு உயர் தார்மீக நிலை அப்படியே வந்தாலும் அதிமுக எடுத்துட முடியுமா, அதை குற்றஞ்சாட்டக்கூடிய திமுக எடுத்துட முடியுமா, இதெல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய களம் வெகு தொலைவில் இல்ல. மக்களே, நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி, வணக்கம்.